Hi, nice to meet you. Yes, nice meeting you, Venkatesh. Thanks for switching on the camera. It's fine. How are you? எப்படி இருக்கீங்க? குட் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஸோ உங்க ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுங்களேன் உங்களை பத்தி ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஐ வாஸ் born and brought up in மதுரை தான். அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ். அண்ட் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே மதுரை தான். டிட் மை காலேஜ் இன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். பாஸ்ட் அவுட் இன் 2023. ஸோ லாஸ்ட் இயர் ஐ டிட் 6 month internship with Royal Enfield, சென்னையில். நைஸ். And after that, I started preparing for CAT. And I think around செப்டம்பர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன், செப்டம்பர் டு கேட் வரைக்கும். And then I got cleared. And now I am actually currently an intern at Google in Gurugram, Haryana. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் heartiest congratulations from 2IIM for converting IIM Ahmedabad call. Thank you, thank you. So that is a very first and foremost thing. So எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் ஐஎம் அஹமதாபாத், இட்ஸ் a very long journey, right? ஸோ 4 years of engineering, அதுக்கப்புறம் 1 year internship போயிருக்கீங்க, இப்போ மறுபடியும் கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. Now that you have converted IIM Ahmedabad, whenever I say I can see you associated with the very big brands in சொல்லலாம். தியாகராஜா is a very big brand in தமிழ்நாடு. ராயல் என்ஃபீல்ட் அஃப்கோர்ஸ் யாருக்குமே தெரியாது, சொல்லணுன்றது இல்லை. கூகுள் இஸ் அகைன் அ வெரி பிக் பிராண்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க now from that to transition to Ahmedabad? ஃபீலிங் வெரி ஹாப்பி ஆக்சுவலி, பிகாஸ் நான் டக்குன்னு எடுத்த முடிவு தான். ஐ மீன், ஐ ஆல்வேஸ் நோ ஐ வாண்டட் டு டூ an MBA. கேட் எழுதணுன்றது பிளான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எழுதணுன்ற பிளான் எனக்கு இல்லை அப்போ. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு 3 மாதம் கேப் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் அது இவ்வளோ தூரம் வரும்னு நானே அப்போ ஐ டென்ட் திங்க் அபவுட் இட். ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஓகே. ஸோ 3 months, ஏன்னா நீங்க சொல்றது வந்து செப்டம்பர் சொல்றீங்க. ஸோ ஈவன் இஃப் ஐ டேக் இட் ஃப்ரம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்னா கூட நவம்பர் 26, ஸோ ஹார்ட்லி 3 months தான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைல் எவ்வளோ எடுப்பேன்னா ஐ இல்ல, தாட் நான் மேபி. பர்சன் அதை பத்தி நான் கேட்கல. இப்போ நம்ம உள்ள போவோம் ஃபர்ஸ்ட். சரி, இந்த வருஷம் நான் சும்மா எழுதுறேன், ஓகே, இந்த காட் வருஷம் இட். நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சிலர் வருவாங்க. நீங்க 3 monthsன்றப்போ இட்ஸ் ஐ எம் வெரி மச் இன்ட்ரிகியூட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப கம்மி டைம், அதுல நீங்க வந்து கிராக் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுத்துட்டு ஒரு இது எடுத்தீங்க இந்த வருஷம் தான் நான் கேட்கிறேன். லைக் பேசிக்கலி ஆப்டிடியூட் எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஸோ ஐ தாட் மேபி அது கிவ் மீ அரௌண்ட் 50% சான்ஸ் ஜஸ்ட் டு கெட் அபவ் 90%. அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பிகாஸ் எனக்கு நான் செப்டம்பரில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற டைம்ல எனக்கு கேட் பேப்பர் பேட்டர்னே தெரியாது. ஸோ நான் அப்பதான் வந்து பேட்டர்னே என்ன, எந்த 3 செக்ஷன் இருக்கு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு அப்பதான் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு நான் அவ்வளோ சான்ஸ் இல்லை. பட் தென் நான் வீட்டில் தான் இருந்தனால ஐ ஹேட் மச் டைம். ஒரு நாளைக்கு 6 hours வரைக்கும் என்னால் டிவோட் பண்ண முடிஞ்சதுக்கு. ஸோ ஐ டிசைடட் இந்த செக்ஷன்ல இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நான் படிச்சா போதும், இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் கிளியர் ஆயிடுவோம், மற்ற இதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் நான் படித்தேன். ஸோ அது இட் ஹெல்ப் மீ இன் தி எண்ட். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ டெல் மீ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு ஒரு செக்ஷனுக்கு நான் தனியாக வரேன். உங்களோட இங்கிலீஷ் பர்சன்டைல்னு பார்த்தேன், இட்ஸ் லைக் 99.57% வாங்கியிருக்கீங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். யார் இந்த பாயிண்ட் லெஸ் தான், நீங்க வந்து 0.5% இருக்கீங்க டாப்ல நம்ம கண்ட்ரில. ஸோ இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்க வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ டிட்? அது சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 10 to 2 weeks, 10 days or 2 weeks வந்து ஜத்தின் சார் அவர் அந்த இன்ட்ரோ செக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் ப்ராக்டிஸ். காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் முடிச்சிடுவேன். ஸோ அதில் அதுக்கடுத்து அதில் தெரியாதது மட்டும் அப்பப்போ டவுட் மாதிரி கிளியர் பண்ணிட்டு, தெரியாத வேர்ட்ஸாக இருக்கட்டும், தெரியாத ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அது மட்டும் கிளியர் பண்ணிட்டே வந்தேனே தவிர டெய்லி அட்லீஸ்ட் ஒரு செக்ஷன் முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு ஸ்பெஷலாக நான் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பேன், குட். ப்ளஸ் டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செஷன், அவ்வளோதான். ஓகே. ஸோ புக்ஸ் மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவா படிச்சீங்களா? இல்ல அந்த மாதிரி வேற எனிதிங் அதர் ஸ்பெசிபிக் அதர் தான் நம்ம செக்ஷன் சொல்றீங்க, ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன், தட்ஸ் வெரி குட் திங். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வேற ஏதாவது புக்ஸ் படிக்கிறது, இல்ல நான் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சொன்னீங்க, அது இல்லாம வேற ஏதாவது பண்ணீங்களா? ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன் புக் படிக்கிறதுக்கு. பட்
அது படிக்கிற பழக்கம் இல்லை என்னாலையும் செட் படிக்க. ஆகல. ஸோ அவ்வளோதான் இது மட்டும் பண்ணேன். அண்டு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இங்கிலீஷ் இருக்க ஷோஸ் ஏதாவது இந்த மாதிரி நான் பார்ப்பேன். அந்த சும்மா இங்கிலீஷ் ஷோஸ், இங்கிலீஷ் மூவிஸ், அதில் வர vocabulary அந்த மாதிரி பார்த்து இது பண்ணேன். ஓகே. ஸோ ஷோஸ் பார்த்துருக்கீங்க, மூவிஸும் பார்த்துருக்கீங்க. ஃபைன், ஃபேர், குட். ஸோ டிஏஎல்ஆர் யூஸ்வலா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நைட் மேத் செஷன் சொன்னோம்னா நம்ம டிஏஎல்ஆர் தான் சொல்லுவோம். அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி எடுத்துட்டு போனீங்க? ஸோ டிஏஎல்ஆர்ல வந்து என்ன மாதிரி லாஜிக்கலாக கேட்பாங்கன்றது கிளியராக நமக்கே ஐடியா இல்லை. ஸோ வாட் இட் வாஸ் அதே தான் ப்ராக்டிஸ் டெய்லி. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் செஷன்ஸ் ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் இது பண்ண ஆரம்பிச்சேன், லாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராஜேஸ்வர் அவர் டிஏஎல்ஆர் செஷன்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் கொடுப்பாரு. அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் எப்படி ஒரு டேட்டாவை எடுத்து டேபிளாக செட் பண்ணி அதில் பார்த்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி. ப்ளஸ் அதே மாதிரி அந்த எப்படி அன்னோன் வேல்யூஸை எப்படி நம்ம கோரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதில் எடுத்துட்டு நான் டெய்லி அதே மாதிரி ப்ராக்டிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கு ஸ்பெஷலாக நான் வேற எதுவும் பண்ணலை. ஆக்சுவலி புக் வாங்கினேன், பட் அந்த புக் நான் அதுக்கடுத்து நான் யூஸே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் போட்டு அப்புறம் அப்படியே பண்ணிட்டு. ஒரு பிகாஸ் லைக் நாளைக்கு ஓகே, நீங்க முடிங்க தென் ஐ லாஸ்ட். நீங்க பிகாஸ் முடிங்க. நான் எடுத்தது 2 AM கிராஷ் கோர்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ செல்ஃப் லேர்னிங்ன்றதுனால அந்த இது முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா லேர்னிங் எனக்கு புக்ஸ்லயோ வேற எதுலயோ அதுக்கு டைமும் பத்தல, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஃபைன், ஃபேர். ஒரு நாளைக்கு இவ்வளவு செட்டு போட்டேன் அந்த மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருந்தீங்களா, இல்ல ஹவு டிட் இட் வொர்க்? ஆக்சுவலி செட் ஒரு நாளைக்கு ஒரு 2 செட்டாவது போடணுன்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அது 2 செட்டுன்றது டைம் அவ்வளோ தேவைப்படாது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து டைமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அக்யூரசி தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். ஒரு செட்டுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அது எப்படின்ற மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போனது. ஸோ ஒன்ஸ் அந்த மெத்தட் ஐ ஸ்டார்டட் டு கெட் ஹேங் ஆஃப் இட், அண்ட் தென் லேட்டர் ஆன் டைமுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த டைம்ல வந்து இவ்வளோ செட் போடணும் அப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிளான் என்னன்னா அட்லீஸ்ட் 4ல் 2 செட்டாவது போட்டுருவோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஃபைனல் எக்ஸாம்ல 3 க்ளோஸாக என்னால் சால்வ் பண்ண முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்றது வந்து ஃபைனல் எக்ஸாம்ல ஆல்மோஸ்ட் 3 செட்ஸ் முடிச்சிருக்கீங்க. பாசிட்டிவ். ஆமாம். வெரி குட், வெரி குட் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு ஓகே, நீங்க வந்து இப்போ அந்த சொன்னீங்க அப்ரோச் வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஒரு ப்ராப்ளம் ஒரு செட்டு பார்க்குறப்போ இந்த செட்டு வந்து நான் இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறேன், இந்த மாதிரி தான் போட போறேங்கிறது அந்த அப்ரோச் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸோ வாட் இஸ் த வே தட் யூ வில் திங்க் ஆஃப்? அது பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் ஐ திங்க். பிகாஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கதே வந்து டேபிள் டேட்டாவை தான் அங்கங்கே மிஸ்ஸிங் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம டைம் வந்து எனக்கு அவ்வளோ எடுக்கலை. பிகாஸ் சப்போஸ் ஒரு சில இதில் கம்ப்ளீட்டாக வேர்டில் தான் இருக்கும் டேட்டா, பட் நம்ம அதை வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்கு மாற்றினா தான் நம்ம சால்வே பண்ண ஆரம்பிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எது ஈஸியாக என்னால் பண்ண முடியுமோ, லைக் அந்த டேபிள் ரெப்ரஸன்டேஷன் இந்த மாதிரி இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். பை சார்ட், டேபிள், பார் கிராஃப்ஸ் இந்த மாதிரி இதில். ஸோ இதில் ஸ்ட்ராங்காக ஆகிக்குவோம். ஸோ ஒரு செட் வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ அதுக்கு மூவ் ஆன் ஆகும் தான் பிளான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸே தான் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒன்ஸ் அதில் கொஞ்சம் ஓகே கான்ஃபிடென்ட் ஆச்சு அப்படின்றதுக்கப்புறம் எப்படி இதை வந்து நார்மல் வேர்ட் டேட்டாவை ரெப்ரஸன்டேஷனாக மாற்றுறது அப்படின்றது வந்து வீடியோஸ், ராஜேஸ்வரோட லெக்சர்ஸ் இதை பார்த்து ப்ளஸ் 1-2 யூடியூப் வீடியோஸும் பார்த்து அது செட் பண்ணிட்டு அப்புறம் அந்த இது சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி தான் போச்சு. வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க சொல்றது படி நான் இஃப் ஐ ஹாவ் டு இன்ஃபர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த பிக்டோரியலா இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க. பிகாஸ் நிறைய டேட்டா நமக்கு அதுல இருந்தே கிடைச்சிடும். ஸோ ஆமாம். அதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்டட் கோயிங் வித் வேர்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆலும், கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஸோ அந்த வேர்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல நீங்க வந்து எதுல ஹை கான்சென்ட்ரேஷன் கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் லிஸ்ட் மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல சீக்வன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக்கப் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி சப்போஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அந்த இது வந்து யார் வந்து இந்த இதில் என்ரோல் பண்ணியிருக்கா, இந்த சப்ஜெக்ட்ல யார் என்ரோல் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது எதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு, இல்லை வந்து இந்த கிளாஸ்ல இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இதுக்கு என்ரோல் பண்ணியிருந்தாங்க,
இல்ல இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் லேட்டரான அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுல அது பண்ணேன். ஓகே, குட். லாஸ்டா வந்து வெயிட்டட் ஆவரேஜஸ் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அண்ட் லக்கிலி அது ஆக்சுவலி நான் லாஸ்ட் மந்த் தான் பார்த்தேன். அண்ட் லக்கிலி கேட் எக்ஸாம்ல ஒரு வெயிட்டட் ஒரு ஆவரேஜ் செட். வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்க வந்து டிஐ ஹெவியா பாத்தீங்களா இல்ல எல்ஆர் ஹெவியா பாத்தீங்களா உங்களோட ப்ரிப்பரேஷன்? ஏன்னா ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஸோ ம். அது சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே ஆ. ஹெல்ப். நான் ஸ்டார்டிங் அது சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிஐ தான் அதிகமாக பார்த்தேன். ஸோ டிஐல கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் தென் அதில் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. இந்த சென்ஸ் புதுசாக எதுவும் நான் பார்க்கல. வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஒரு 2 டிஐ செட் இல்லை ஒரு டிஐ செட் போட ஆரம்பிச்சிட்டு தென் எல்லாரில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரில் புது புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோ இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். டிஐல ஸ்டார்டிங்ல அது பார்த்துட்டு இதுதான் இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கல. ஜஸ்ட் ப்ராக்டிஸ்ல இது பண்ணிட்டேன். நைஸ். ஸோ டிஏஎல்ஆர் உங்க பர்சன்டேஜ் இஸ் அகைன் 99.14, அகைன் 0.86% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கீங்க நீங்க. ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். நவ் லெட் அஸ் கம் டு த லாஸ்ட் செக்ஷன். ஒன். ஒன். ஸோ அதை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த 6 ஹவர்ஸ் போட்டேன்றதுல வந்து அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் குவான்ட்டுக்கு தான் இருக்கும். குவாண்ட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். மித்தது வந்து மித்த டைம்ல தான் பண்ணது. ஸோ குவாண்ட் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஸ்டார்டிங் வந்து நான் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ணல. ஃபார் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ஃபுல்லாக நான் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ணல இந்த சென்ஸ். ஒரு டாபிக் எடுப்பேன். அந்த டாபிக்ல ஃபுல் அந்த லெக்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபார்முலாஸ் அந்த இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு 1 வீக் முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லா டாபிக்ஸ்லயும் ஒரு சின்ன ஒரு 10 கொஸ்டின் செக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இது மட்டும் போடுவேன். ஸோ அதுக்கு சும்மா ஒரு ரிவைஸ் மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் 1 மந்த் கான்செப்ட்ஸ்ல மட்டும் தான் நான் ஃபோக்கஸே பண்ணேன். அது ஆன்சர் வருதோ வரலையோ கான்செப்ட்ல வந்து கிளியரா இருந்தணும் அப்படின்றது இது பண்ணேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் சால்விங் ஆல் த கொஸ்டின்ஸ். சால்வ் பண்ணுவேன். அந்த ஆன்சர் தெரிலாட்டி அந்த கான்செப்டை மறுபடியும் போய் பார்ப்பேன். அதில் இதாகிட்டு மறுபடியும் சால்வ் பண்ணுவேன். இப்போ வருதான்னு பார்ப்பேன். வரலாட்டி மறுபடியும் போய் கான்செப்ட் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் மந்த். அண்ட் தேர்ட் மந்த் நவம்பர் வந்து திவாலி வந்துருச்சு. திவாலிக்கு நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நான் புதுசாக எதுவுமே படிக்கல. எல்லாமே வந்து டெய்லி ஒரு மார்க் இல்லை 2 நாளைக்கு ஒரு மார்க் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் லைக் முன்னா இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வீக்லி ஒரு மார்க்கோ இல்லை 2 வீக்ஸ் ஒரு மார்க்கோ போட்டால் அவங்களுக்கு ஓகே. பட் நான் வந்து லாஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்றதுனால எனக்கு கம்மி டைம்ல நிறைய கான்செப்ட்ஸோட வந்து ஃபெமிலியர் ஆகணுன்றதுனால டெய்லி ஒரு மார்க் 2 டேஸ் ஒரு மார்க்ன்ற மாதிரி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எனக்கு லாஸ்ட் டைம்ல அந்த ஸ்பீடுக்கு வர்றதுக்கும் அதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ குவான்ட்டு நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் ஸோ நம்ம டோட்டலா குவாண்ட்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் 5 ஏரியா நம்ம சொல்லுவோம். பண்ணேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, நம்பர்ஸ், ஜாமெட்ரி, மாடர்ன் மேத்னு இருக்கு. இதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து இல்ல அந்த மாதிரி பண்ணீங்களா? ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம் போறோம்? ஃபர்ஸ்ட் நான் அரித்மெட்டிக் தான் நான் ரொம்ப என்ன சொல்றது அதிகமாக நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஸோ அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். நார்மல் ஃபர்ஸ்ட்ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து இது பண்ணி அப்புறம் அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ரிமைண்டர்ஸ் கொஸ்டின்ஸ், அங்கிருந்து அப்படியே ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இந்த மாதிரி இது பண்ணி. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்ஜிப்ராக்கு மூவ் ஆனானே. ஈக்குவேஷன்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அது ஃபுல்லா. அப்புறம் நான் ஒமிட் பண்ணது அப்படின்னா லாகரதமிக் அந்த லாக் அண்ட் எக்ஸ்பனன்ஸ் அது கம்ப்ளீட்டா நான் இது பண்ணிட்டேன். எக்ஸ்பனன்ஸ் கூட நான் கொஞ்சம் பார்த்தேன், ஃபார்முலாஸ் பார்த்தேன். லாக் கம்ப்ளீட்டா நான் எலிமினேட் பண்ணிட்டேன். லாக் நான் தொடவே இல்லை. அண்ட் தென் வேற என்ன ஜாமெட்ரி ஃபுல்லா பார்த்தேன். ஜாமெட்ரியில எப்படின்னா நார்மல் கொஸ்டின்ஸ் தான். நம்ம நார்மலா ஸ்கூல் 10th வரைக்கும் படிச்ச ஃபார்முலாஸ் ஃபுல்லா பார்த்துட்டு அதுல ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க ஃபார்முலாஸ்லாம் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அந்த இது பண்ணிட்டேன். பட் நமக்கு தெரியும் எது பேசிக்னு. நான் வால்யூம், கியூபாய்டு அந்த இது ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் ஏரியால சர்க்கிள் இது ஃபுல்லா பார்த்துட்டு நான் சர்க்கிள் ரொம்ப டீப்பா போல. என்ன சொல்றது ஆர்க் ஃபார்முலா, ஆர்க் அந்த இது மட்டும் பார்த்துட்டு நிறைய கார்டு ஃபார்முலா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த இது நான் அவ்வளோ டீப்பா போல, அது ஓரளவுக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் வேற என்ன டாபிக்ஸ் இருக்கு? சாரி நான் மாடர்ன் பிஎன்சி ப்ராபபிலிட்டி அதெல்லாம் அதுல வருது. மாடர்ன் ப்ராபபிலிட்டி நான் ஃபர்ஸ்ட் சும்மா பேசிக் ஃபார்முலா மட்டும் பார்த்து மெத்தடில் எலிமினேட் பண்ணிட்டேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னன்றதுன்னு என்ன, எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் பார்த்தேன். ஓகே. நான் பேஸ் ஃபார்முலா அந்த எதுவுமே பார்க்கல. ஆக்சுவலி நான் இன்டர்வியூக்கு தான் ப்ராபபிலிட்டியை படிக்க ஆரம்பிச்சேன். நான் எக்ஸாமுக்கு நான் ப்ராபபிலிட்டி அவ்வளோ பார்க்கல. ஓகே, ஃபைன். பிஎன்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? இல்ல படிக்கவே இல்லையா? ஸோ இருக்கும். பெர்முடேஷன் காம்பினேஷன் ஐ திங்க் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இந்த சென்ஸ் தட்
அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அதில். ஏன்னா அதில் லாஜிக் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபார்முலா போட்டால் தானே ஆன்சர் வந்துடும். ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ரெண்டு விஷயமா சொல்றீங்க. ஒண்ணு வந்து ஐ ஹியர் ஃபார்முலே ஒன் சைடு வருது, ஒரு சைடு வந்து கான்செப்ட் வருது. நீங்க வந்து எந்த சைடு நீங்க வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? கான்செப்சுவலா போறதை பத்தி இது பண்ணுவீங்களா, இல்ல ஃபார்முலே பேஸ்டா போறதை பத்தி வில் யூ டாக்? ஸோ அது சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருந்தப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் கான்செப்ட்ல தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இதனால தான் இது வருது அப்படின்றத இது பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன். பட் ஆஃப்டர் லைக் 20-25 days எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இது இந்த அப்ரோச் வந்து இந்த டைமுக்கு சூட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ படிச்ச அளவுக்கு கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அது கூட மேக்ஸிமம் ஃபார்முலா தான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த இதுக்கு இந்த ஃபார்முலான்னு அது ஒரு சீட் ஷீட் மாதிரி நோட்ல ஃபுல்லா எழுதி வச்சிட்டேன். அது ஃபுல்லா இது பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் டைம் வாஸ் நாட் ஆன் மை சைடு. ஸோ அது ஒன்று தான். பட் இஃப் யூ ஹேட் டைம் ஆன் யுவர் சைடு, ஐ வுட் சஜஸ்ட் கோ வித் கான்செப்ட் ஓரியன்டா. என்னோட அடுத்த கொஸ்டின் அதுவா தான் இருந்திருக்கு, நீங்களே ஆன்சர் பண்றீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நீங்க சொல்றது வந்து உங்க டைம் கன்ஸ்ட்ரெயின்னால யூ ஹேட் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டுவர்ட்ஸ், நீங்க வந்து அந்த ஃபார்முலே சைட் போனீங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து கன்செப்சுவலி போறதுக்கு தான் நீங்க வந்து யூ வில் சஜஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஆமா, கண்டிப்பா. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அகைன் குவாண்ட்ல பார்த்தாலும் யூ ஹவ் காட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 98%, டாப் 2%. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஸோ நம்ம மார்க்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்திருக்கீங்க நிறைய. ஸோ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்க? ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ இதை பத்தி ஓவர் வியூ கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ஃபுல்லாக நான் ஒரு மார்க் கூட எடுக்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். செப்டம்பர் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மார்க், வீக்லி ஒரு மார்க்ன்ற மாதிரி போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மார்க், செகண்ட் வீக் ஒரு மார்க், தேர்ட் இடையில ஒரு வீக் மட்டும் சப்போஸ் ரொம்ப தோணுச்சுன்னா ஒரு 2 மார்க் அந்த மாதிரி இது பண்ணேன். நவம்பர் வந்துச்சு. நவம்பர் வந்து ஐ ஜஸ்ட் டிசைடட் இதுக்கு மேல புதுசா படிச்சா ஆல்ரெடி படிச்சது வந்து எனக்கு குழப்பிடும். அதனால வந்து ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கே போட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி அதான் அப்போ சொன்ன மாதிரி டெய்லி ஒரு மார்க், இல்லை 2 days ஒரு மார்க், இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் அதான் நான் தீபாவளில இருந்து நவம்பர் 23 இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் தான் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் ஒன் டே ஐ வாஸ் ஜஸ்ட் சில் பண்ணிட்டு அப்புறம் போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ ஹவ் வாஸ் த ரியாலிட்டி ஆஃப் த மார்க் ஸ்கோர்ஸ் அண்ட் த ஆக்சுவல் கேட் ஸ்கோர்ஸ்? ஸோ மார்க்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்றேன்றதுக்கு தான் நான் மார்க் எழுதணும்னு நினைச்சேன். ஸோ எந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து டிசைட் பண்றதே ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் நமக்கு எக்ஸாம்ல. ஸோ அந்த இது வந்து எனக்கு ஒரு அதுல ஒரு பிடி கிடைக்கிறதுக்கு எனக்கு மார்க் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அக்யூரஸில தான் இது பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து அங்க மார்க்ல டைமர் போயிருச்சுனாலும் நான் என் ஃபோனில் எங்கிட்ட டைமர் நான் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த இது கிடைச்சதுக்கப்புறம் தென் வாட் ஐ டிட் வாஸ், அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். எந்த ஆர்டரில் பண்ணால் நமக்கு இதாகும். இப்போ மார்க் வந்து எந்த ஆர்டரில் பண்ணால் எனக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக வருது. ஸோ ஒரு மல்டிபிள் இது ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணேன். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இது ட்ரை பண்ணிட்டு அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் ட்ரை பண்ணேன். எதுல வந்து என்னால் சீக்கிரம் முடிக்க முடியுது அந்த மாதிரி இது பண்ணது. ஸோ அதே மாதிரி டிஐ ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு டிஐ அந்த இதில் வந்து எப்படி என்னால் பண்ண முடியுது அந்த மாதிரி நான் செட் பண்ணேன். குவான்ட்ல வந்து மேக்ஸிமம் என்னன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு வரணும் எப்படியாவது அப்படின்னு. ஸோ அந்த இது எப்படி இது பண்றது, அந்த 8 கொஸ்டின்ஸ் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன்றத, ஐ மீன் எந்த டாபிக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றதுன்றது நான் மார்க் மூலமாக தான் இது பண்ணேன். அண்ட் ஐ திங்க் அந்த 8 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு ஆக்சுவலி கடைசியில் ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் குவான்ட்ல நான் 20ன்னு நினைக்கிறேன். 8 கொஸ்டின்ஸ் கரெக்ட் அண்ட் 3 or 4 தப்பா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஹெல்ப் மீ தான். நைஸ், வெரி குட், வெரி குட் டு நோ தட். இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து இது வந்து மோஸ்ட்லி திஸ் வில் பி ஆன் குவான்ட் ஸ்பெசிஃபிக் தான் நான் கேட்க போறேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் ஒரு ஆர்டரா போகணும்னு தான் பார்ப்பாங்க. நீங்க அது மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் ஒரு ஃபுல் கிளான்ஸ் பார்த்துட்டு அதுல நம்ம வந்து இந்த நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th கொஸ்டின் 9th கொஸ்டின் அந்த மாதிரி ஒரு 10 8 to 9 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல மட்டும் ஒர்க் பண்ற நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா வெங்கடேஷ்? அது நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு வந்து தெரிஞ்ச டாப்பிக்கா இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிடுறேன். ஸோ அந்த இது அப்படி இல்லை அப்படின்றப்ப வந்து நான் அடுத்த கொஸ்டின் போவேன்.
அதுவும் வந்து நான் எடுக்காத டாபிக் இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். எடுத்தோன்னே எல்லா கொஸ்டினையும் பார்க்கறது நான் வந்து பர்சனலாக பண்ணல. அது எனக்கு ஸ்கேனிங் பண்ணல. ஓகே, ஓகே. அது நான் பர்சனலாக பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் இது அந்த கொஸ்டின் பார்ப்பேன். அது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தெரியல அப்படின்னா அது மூவ் ஆன் ஆயிடுவேன். ஸோ அந்த எது தெரியும் எது தெரியாதுன்றத எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு மார்க் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. வெரி குட், வெரி குட். அந்த விஷயத்துல மார்க் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ டிஏ எல்லாரும் வர்றப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டிஏ ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது ஃபர்ஸ்ட் நான் டிஐ தான் ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பா. அதுதான் எனக்கு என்ன சொல்றது, அது கொஞ்சம் டேட்டா அதிகமா இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துச்சுன்றதுனால நான் அது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். லாஜிக்கலுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ டிஐ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிட்டேன்னா அடுத்த டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நான் லாஜிக்கல் பண்ணுவேன். இல்லாட்டி லாஜிக்கல்ல கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்றப்ப டிஐயும் வந்து நான் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கும். அதனால. நெக்ஸ்ட், நவ் கமிங் டு வெர்பல் அண்ட் ஆர்சி. எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க வந்து ஆர்சி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல விஏவா இல்ல ஒரு விஏ ஒரு ஆர்சி ஒரு விஏ அப்புறம் அகைன் ஆர்சி இந்த மாதிரி போனீங்களா? ஸோ ஹவ் வாஸ் த மிக்ஸ் அண்ட் மேட்ச்? ஸோ நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆர்சி நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றப்ப என் மைண்ட் செட் வந்து அந்த லாங் ரீடிங்க்கு வந்து செட் ஆயிரும். ஸோ மறுபடியும் போயிட்டு ஒரு ஷார்ட் ரீடிங் அங்கே பண்ணிட்டு அந்த இது பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லாங் ரீடிங் வரும்போது எனக்கு அதான் அதை வந்து என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆர்சி வந்து ரெண்டு ஆர்சி வந்து எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும்னு வச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் டைம் ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். எனக்கு இப்போ என்னால் ஞாபகம் கொண்டு வர முடியல என்ன எவ்வளோ வச்சிருந்தேன். இந்த டைம்குள்ள அது முடிக்கணுன்ற மாதிரி ஐ திங்க் 17 minutes சம்திங் ஏதோ வச்சிருந்தேன் நினைக்கிறேன். எதுக்கு 17 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்க? ரெண்டு இது அப்படின்றப்ப அது ரெண்டு இது முடிக்கிறது கஷ்டம் தான். பட் அந்த ரெண்டு இது அதில் வச்சா நான் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அந்த ரெண்டு இதை முடிச்சிருவேன்ற மாதிரி யோசிச்சு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இது முடிச்சிட்டதுக்கப்புறம் தென் ஐ வில் ஃபைனலி கோ ஃபார் அதுக்கடுத்து அப்படியே பேரா சம்மரி போயிடுவேன். ஸோ அதே அதே இதோட ஃபார்மேட்லேயே அது இருக்குன்றதுனால டேரெக்டாக பேரா சம்மரி போயிட்டு ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தென் கம்ப்ளீட்லி நியூ ஆட் ஒன் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஆர்டர் இது பண்ணுறதா இருக்கட்டும் பேராஜம்பிளாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேரா சம்மரி ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அங்கே வரும். நைஸ், நைஸ், வெரி குட். எக்ஸாம்ல நீங்க வந்து எவ்வளோ ஆர்சி உங்களால வந்து அட்டன் பண்ண முடிஞ்சு? ரெண்டு ஃபுல்லா முடிச்சீங்களா இல்ல மூணு முடிச்சீங்களா இல்ல ரெண்டரை அந்த மாதிரி? டு யூ ரிமெம்பர் தட் இங்கிலீஷ்? ஐ திங்க் நான் 3 பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆர்சி 3 பண்ணேன். பட் மூணாவதுல ஐ திங்க் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ், மூணுதுல கொஞ்சம் அங்கங்க ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து நம்மளோட ஓவரால். ஸோ உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப பார்த்தோம்னா யூ காட் அ ஃபேண்டாஸ்டிக் 99.78. ஸோ 0.22% ஆஃப் த நேஷனல் டாப்பர்ஸ்ல வந்திருக்கீங்க. எக்ஸலன்ட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஸோ இப்போ நவ் லெட் அஸ் கம் அபவுட் த இன்டர்வியூ ஃபார் ஐஎம். இன்டர்வியூ என்ன மாதிரி போச்சு? ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேனலிஸ்ட் கேட்டாங்கன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து லக்னோவில் வந்துச்சு. அது வந்து நான் எந்த ஐடியாவும் இல்லாமல் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் போனேன். பட் இன்டர்வியூ அவ்வளோ நல்லா போகல. ஸோ அதனால நான் வந்து அகமதாபாத்துக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெடணும் ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி ஆரம்பித்தேன். ஸோ வந்து ஆஹ், மறுபடியும் என்னோட கோர் பேசிக்ஸ்க்கே போனேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். அது படிச்சுட்டு அதில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னே கேம்பஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ அது ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சுட்டு தென் மேக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராபபிலிட்டி, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன், அப்புறம் இது கொஞ்சம் கிராஃப். இல்ல நீங்க டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வந்து எப்படின்னா ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலா, டெஃபினட் இன்டகிரல்ஸ், டெஃபினட் அந்த அந்த மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸானது எதுவும் நான் பார்க்கல. அண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தென் இன்டர்வியூ அப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் உள்ள போனோடனே தே ஆஸ்க் மீ லைக் ஃப்ரெஷராக இருந்துட்டு ஒய் ஐஏஎம் ஒய் எம்பிஏ. ஸோ அதுக்கு ஆஹ், நான் யோசிச்சு வச்சிருந்த ஆன்சர் நான் கேவ் தம். அண்ட் இப்போ எதுவுமே கிடைக்கலாட்டி வாட் வில் யூ டூ அப்படின்னாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஆல்ரெடி கூகுள் ஆஃபர் இருந்துச்சு, இன்டர்ன் ஆஃபர் இருந்துச்சு. நான் அதை சொன்னேன். ஸோ தென் ஓகே தென் அது முடிச்சுட்டு வரலாமே அப்படின்னாங்க. பட் தட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்ன் ஆஃபர். நான் முடிச்சுட்டு வந்தாலும் அது வந்து ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸாக கன்சிடர் ஆகாது. நான் ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு கோ ஆல் த வே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அண்ட் தென் தே ஸ்டார்டட் ஏடபிள்யூடி வச்சிருந்தாங்க. ஏடபிள்யூடி வந்து நான் எழுதின ஆன்சர்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே வந்து ஏன் இப்படி நீ வந்து இங்கே உன்னை கான்ட்ராடிக்ட் பண்ற, இங்கே நீ வந்து இந்த மாதிரி இது பண்ற, இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ அந்த மாதிரி அதுலேயே ஒரு 10-15 minutes போச்சு. ஸோ ஒன்ஸ் அதில் முடிச்சதுக்கப்புறம் தென் தே ஸ்டார்டட் ஆஸ்க் மீ அபவுட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கலோட டிஃபரன்ஸ் என்ன, இந்த டயோடு என்ன பண்ணும், அந்த எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய இது கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் தட் வாஸ் டன் தே ஆஸ்க் மீ லைக் அ கிராஃப் கொஸ்டின். அண்ட் அது சால்வ் பண்ணதுக்கப்புறம் தே ஆஸ்க் மீ இன்டெக்ரல், டெஃபினட் இன்டெக்ரல்லாம் கேட்டாங்க. அண்ட் அது சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஃபேர்லி சிம்பிள் தான். அது போட்டதுக்கப்புறம் தென் தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் லைக் வாட் ஆர் யூ அதர் இன்ட்ரெஸ்ட். நான் ஃபுட்பால் அப்படின்னோடனே வந்து ஃபுட்பால் ஏன் ஸ்பின் ஆகுது, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. கிரிக்கெட் பால் ஏன் ஸ்விங் ஆகுது ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு. நான் வந்து எனக்கு கிரிக்கெட்ல அவ்வளோ இதனால பால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் தேஞ்சிருக்கும், இன்னொரு பக்கம் இதாக ஸ்விங் ஆகுன்ற மாதிரி சொன்னேன். பட் ஏன் நியூ பால் ஸ்விங் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அதுக்கு கிளியரான ஆன்சர் தெரியல. அண்ட் தென் தே ஆஸ்க் மீ லைக் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னோடனே மதுரைன்னொடனே மதுரையை பற்றி கேட்டாங்க, மீனாட்சி அம்மன் டெம்பிள். அப்புறம் ஐ திங்க் பேனலிஸ்ட் வாஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் சவுத் இந்தியா. சிந்தாமணி பற்றிலாம் கேட்டாங்க. ஓ, ஆஹ் ஆமா, அதை பத்தி கேட்டாங்க. இளங்கோவடிகள், பாண்டியன் கிங்ஸ், அந்த ஸ்டோரி என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அண்ட் தென் தே ஆஸ்க் மீ லைக் குஜராத்ல அகமதாபாத் தவிர வேற என்ன சிட்டிஸ்லாம் தெரியும். அண்ட் ஐ செட் சூரத், போர்பந்தர், காந்தி நகர். அப்புறம் அவங்க வந்து போர்பந்தர் காந்தி நகர் ஒரே சிட்டி தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் போச்சு. அப்புறம் கடைசியில் தே செட் இட்ஸ் ஃபைன், யூ கேன். ஓகே, நைஸ், வெரி குட். நல்லா போயிருக்கும் இன்டர்வியூ. ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். ஸோ மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா? ஒரே ஒரு மார்க் இன்டர்வியூ மட்டும் எடுத்தேன், 2 AM தான். ஐ திங்க் பிஃபோர் லக்னோ இன்டர்வியூக்கு 2 days முன்னாடி தான் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வேற எதுவும் எடுக்கல, ஜஸ்ட் அந்த ஒன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்சுவல் இன்டர்வியூல ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ அந்த மார்க் இன்டர்வியூக்கு அடுத்து தான் நான் வந்து ஒய் எம்பிஏ, ஃப்ரெஷர் அண்ட் ஒய் எம்பிஏ, எதில் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் கிளியரான ஆன்சர்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கு ஆன்சர்ஸ்ல எல்லாம் வந்து அதெல்லாம் சொன்னாங்க. அண்ட் லைக் சம் ஆஃப் இன்டர்வியூஸ்ல உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்பாங்க. நான் முன்னாடி வந்து ஆர்வக்குளாரில் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு சொன்னோடனே, ஸோ அவங்க அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி கிளியரான ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஸோ நமக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு மார்க்கில் தான் கிடைச்சது. ஓகே, நைஸ். ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் ஜர்னி ஃபார் யூ இந்த 3 months, ரைட்? எஸ், இட்ஸ் பீன். ஸோ இப்போ 2 AM வந்து உங்களுக்கு எந்த அளவு எந்த அளவு எந்தெந்த லெவல்ல எந்தெந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா இட் would be even better. ஸோ நான் எடுத்தது செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் தான். பட் அது செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் மாதிரி தெரியல. பிகாஸ் லைக் வாட் எவர் த டவுட்ஸ் ஐ ஹேட், அது வாட்ஸ்அப் குரூப்ல நான் கேட்கறதா இருக்கட்டும், லைக் ஸ்டாஃப் வந்து கான்ஸ்டன்ட் டச்ல இருந்தாங்க. ஜத்தின் சாரா இருக்கட்டும், மற்ற எந்த ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் எந்த இது டவுட்ஸ் அனுப்பிச்சாலும் அவங்க மற்ற ஸ்டாஃப்ட கொலாபரேட் பண்ணியாவது அதுக்கு எப்படியாவது நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க. அந்த இதாக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த கம்யூனிட்டி, அத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கேட்ல. நமக்கு வர டவுட் அட்லீஸ்ட் அவங்கள யாராவது ஒரு ஆளுக்காக வந்திருக்கும். ஸோ அவங்க கேட்கும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ஸோ அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நிறையாவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் இதே மாதிரி மார்க் இன்டர்வியூஸ், இந்த இதெல்லாம் இது பண்ணுறது. அப்புறம் அந்த சின்ன சின்ன வீடியோஸ் சார் போடுறது, இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, இவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்ற மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஆன்சர்ஸ் நமக்கு ஓனா ஒரு ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இட் வாஸ் ஃபேர்லி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். Very good, very nice to know. So once again, congratulations, தேங்க்யூ. Venkitesh. Any other questions that you have from our side? நோ ஆக்சுவலி, ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. தேங்க்யூ Okay. ஃபார் One last question before you thank. So நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் எழுத போறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் கொடுப்பீங்க? ஐ மீன் அட்வைஸ் கொடுக்குற நீங்க அளவுக்கு ஏன் கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா நீங்க கொடுத்தா பசங்க கேட்பாங்க. நாங்க சொல்றத விட அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. திங் இஸ், அவங்களோட செனாரியை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து 6 months ஒரு நாளுன்றது வந்து இட் வாஸ் ஃபேர்லி ஈஸி டு புட். ஆனால் இதே வந்து ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இட்ஸ் லைக் பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். ஸோ அந்த இது ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாலே தே கேன் டூ இட். பிகாஸ் லைக் நம்ம எழுதணும்னு வந்துட்டாலே அது வந்து அதுக்கேற்ற எஃபர்ட் நம்ம போட ஆரம்பிச்சிடும்னு தெரிஞ்சது தான். ஸோ ஐ திங்க் அதுவே பெரிய விஷயம். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த டாபிக்ஸ் என்னதெல்லாம் நமக்கு செட் ஆகும், எதெல்லாம் நம்மளால இது பண்ண முடியாதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி நான் பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு லாக் வராது, இந்த மாதிரி வராதுன்னு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் தென் உங்களோட ஸ்ட்ரென்த் எது, வீக் எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் கிராக் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க வந்து லாக் வராதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணீங்க. லெட் அஸ் அஷ்யூம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசம் டைம் இருந்திருந்தா அப்போ அதை விட்டுருப்பீங்களா, இல்லை அப்போ நீங்க அதை ட்ரை பண்ணிருப்பீங்களா?
இல்ல கண்டிப்பா. அப்ப நான் வந்து நான் ஸ்க்ராட்ச்ல இருந்து மறுபடியும் லாக் என்ன மாதிரி சால்வ் பண்ணணும் நான் கண்டிப்பா படிச்சிருப்பேன். நான் இப்பயுமே ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் ஒரு 2 hours ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணப்ப இல்ல இப்ப ஆரம்பிச்சா நம்மளால இது பண்ண முடியாதுன்ட்டு தான் நான் அப்படியே விட்டேன். Okay, Venkatesh, thanks a lot. தேங்க்யூ. So thanks once again for giving your very valuable time. தேங்க்யூ ஸோ மச்.